மயோப்பியானா என்ன? அதாவது கிட்ட பார்வை, ஷார்ட் சைட், மைனஸ் பவர், இதெல்லாம் என்னென்னா இதான் உங்களோட ரெட்டினான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரே ஆஃப் லைட், தூரத்துலேருந்து வர ரே ஆஃப் லைட் வந்து ரெட்டினாக்கு முன்னாடி வந்து ஃபோக்கஸ் ஆகுது. இதனால் உங்களுக்கு வந்து கிட்ட பார்வை நல்லா தெரியும், தூர பார்வை சரியாக தெரியாது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ராப்ஸ் இருக்குது, கண்ணாடி இருக்குது, காண்டாக்ட் லென்ஸ் இருக்குது, அண்ட் சில பிஹேவியர் நேச்சுரல் தெரப்பிலாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணாமல் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒருத்தருக்கு, மைனஸ் எவ்ரி இயர் -1, -2, -3, -4 அந்த மாதிரி -10, -12 அந்த மாதிரிலாம் பவர் இருந்ததுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றது தான் பேச போகிறேன். ஐபால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ரெட்டினாவில் ஹோல், டேர் இல்லை ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. குளோக்கோமா, ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்ணோட நரம்பு அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது தவிர கண்ணுக்குள்ளே லென்ஸ் இருக்குங்களே, அது வந்து கேட்ராக்டாக ஃபார்ம் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனைகள், டிசீசஸ் வரலாம். உங்களோட ஐபால் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகாமல் இருக்கிறதுக்கு உங்கள் டாக்டர் போய் அணுகுங்க. அண்ட் எவ்ரி இயர் ஒரு ரெகுலர் செக்அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.